அனைவருக்கும் வணக்கம். தமிழர்களின் வீடுகள் மற்றும் கடைகளில் 3 தெய்வங்களின் புகைப்படங்களை வைத்திருப்பதை பார்த்திருப்பீர்கள். லட்சுமி, விநாயகர் மற்றும் சரஸ்வதி. இதில் நடுநாயகமாக விநாயகரும், விநாயகருக்கு வலதுபுறம் லட்சுமி, இடதுபுறம் சரஸ்வதியும் வீற்றிருப்பார்கள். இவை சொல்லும் தத்துவம் என்னவென்று தெரியுமா? விநாயகர் நமது நுரையீரலையும், லட்சுமி நமது இதயத்தையும் மற்றும் சரஸ்வதி நமது மூளையையும் குறிக்கிறது. மனிதனுக்கு மிக முக்கியமான உறுப்பு நுரையீரல். அந்த நுரையீரல் பலமாக இருந்தால்தான் பிராணவாயு உள்ளிழுக்கப்பட்டு இதயத்தை துடிக்க வைத்து அந்த இதயத் துடிப்பின் மூலம் இரத்தம் உடலின் அனைத்து பாகங்களுக்கும் செலுத்தப்படுகிறது. அவ்வாறு செலுத்தப்படும் இரத்தம் மூளைக்கும் பாய்ந்து மூளை செயல்பட ஆரம்பித்து உடலின் மொத்த உறுப்புகளையும் தன் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வருகிறது. உடல் இயங்க இந்த 3 உறுப்புகளும் மிக முக்கியம் என்பதை வலியுறுத்தவே அவற்றை தெய்வ உருவங்களாக சித்தரித்தார்கள் நம் தமிழ் முன்னோர்கள். நிலத்தில் வாழும் விலங்குகளில் பெரிய நுரையீரலை கொண்டது யானை. அதன் தலையை உடைய விநாயகரை நுரையீரலுக்கான குறியீடாக அமைத்தார்கள். இதயம் இரத்தத்தின் மூலம் இயங்கி இரத்தத்தை அனைத்து உறுப்புகளுக்கும் பாய்ச்சுவதால் செந்நிற ஆடையில் இரத்தத்தின் சிவப்பு நிறத்தை உடைய செந்தாமரையில் வீற்றிருப்பது போல லட்சுமியை குறியீடாக அமைத்தார்கள். இதயம் பலமாக இருந்தால்தான் உழைக்க முடியும். உழைத்தால் செல்வத்தை சம்பாதிக்கலாம் என்பதை வலியுறுத்தவே லட்சுமி கைகளில் இருந்து தங்க காசுகள் கொட்டுவது போல உருவாக்கினார்கள். மூளை வெண்மை நிறம் கொண்டது, அதனால்தான் சரஸ்வதியை வெண்ணிற ஆடையில் வெண்டாமரையில் வீற்றிருப்பது போல அமைத்தார்கள். மூளை அறிவு மற்றும் கல்வியுடன் தொடர்புடையது. எனவேதான் கல்விக்காக புத்தகமும் கலை படைப்பிற்காக கைகளில் வீணையையும் கொடுத்து வடிவமைத்தார்கள். இந்த தத்துவங்களை கண்டறிந்த நம் தமிழ் முன்னோர்கள் எவ்வளவு பெரிய அறிவாளிகள் என்பதை இதன் மூலம் நாம் அறிந்து கொள்ளலாம்.